சரவண பவ, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்குது. நம்ம சமுதாயத்துலேயும் சரி, டே டு டே லைஃப்லேயும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நம்மளுக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள், உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள், இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸு, அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல் கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்தில் மழை பெய்யறதும், அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 கன்னிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தாங்க. லக்னத்திலேருந்து கேதுவும் 7லிருந்து ராகும் வெளியேறியது ஒரு சிறப்புன்னா, இப்போ 7ல் சனி அமர்ந்து பலவிதமான தடைகளை போட்டு கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில் முன்னேறணும் போகணும் அப்படின்னா கூட வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கான ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் அவங்க எதிர்பார்க்கலாம். அவங்க உழைப்பிற்கான ஊதியம் அதுவே இங்கே மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊதியம் மட்டும் இல்லை, அவங்களுக்கான எல்லா புகழ், பேர், அங்கீகாரம் எல்லாமே ஜூன் 2க்கு அப்புறம் மிகச்சிறப்பாகவே கிடைக்குன்னு சொல்லலாம். வருட ஆரம்பத்தில் நல்லா முயற்சி பண்ணுங்க, கோவப்படாதீங்க. உங்களுக்கு பிடிக்காத சூழல், பிடிக்காத இடத்துல பிடிக்காத நபரோட தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட வேண்டாம். இதெல்லாம் சொற்ப காலங்களே. அதுக்கடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபுல் காம்போ கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலான்ற மாதிரி லாப குருவாக உங்களுக்கு 4-7க்குரியவர் அமர்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் சொல்லலாம். 7ல் சனி இருந்து கொடுக்கக்கூடிய தடைகளை அவர் மட்டுப்படுத்துவார். உறவுகிட்ட ரொம்ப வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. வெளியூர் பிரயாணங்கள், தொழிலில் ஒரு அலைச்சல், நேர வரையும் கால வரையும் எல்லாம் இருக்கணும். உடலில் ஆரோக்கியம் தேவை. நிறைய நேரம் வேலை செய்கிறேன், நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன், நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி அங்கே வேலை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. கரெக்டாக பேசிட்டு வந்துடுங்க. எந்த ஒரு பேச்சையும் அவர் அதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். ஒரு பக்குவமாக பேசிக்கிட்டு வரும்பொழுது கன்னி சாதித்து
பார்த்து விடும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் வந்து புத்தி கூர்மை, அறிவு கூர்மை, தெளிக்கூர்மை எல்லாமே இருந்தாலுமே எதையும் சிறப்பாக செயல்பட முடியாது. நிறைய குழப்பம் இருக்கும். ஹெல்த் இஷ்யூவை பார்த்துக்கோங்க, தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். உங்களுடைய பெற்றோர் பெரியோர் நம்மளுடைய வாத்தியார்களுடைய ஆலோசனையை கேட்டு நல்ல போர்டு எக்ஸாம்ஸில் வந்து ரிசல்ட்ஸ் வரும் ஜூன் மாதத்தில். உங்களுக்கு வந்து இஷ்டப்பட்ட படிப்பு உங்கள் கல்வி நிறுவனத்திற்கு, உங்கள் தாய் தந்தைக்கு, உங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு, எங்கே எப்போ ஏரியா பையன்ப்பா சாதிச்சிட்டான்ப்பா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்ப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இதே போல் வாக்கால் தொழில் செய்பவர்கள், ஒரு ஆசிரியர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஒரு மருத்துவர், நிதித்துறை, நீதித்துறை, அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள், ஒரு கலைத்துறையில் இருப்பவர்கள், ஆன்மீக சார்ந்த துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் இந்த காலகட்டம் கிடைப்பது. அதே போல் நல்ல திருமண வாழ்க்கை அமைவது. திருமண வாழ்க்கையில் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஆர்குமெண்ட் வேண்டாம், தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு ஜூனுக்கு அப்புறம் வீட்டில் வந்து சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க சொல்லி பெற்றோருடைய சம்மதத்தை பக்குவமாக பார்த்து வாங்கி கொள்ள வேண்டியது. கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடணும். எனக்கு காதலிக்கும் போது அப்படி இருந்தவர் இப்போ இப்படி இல்லையெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு 7ஆம் பொருத்தம் அப்படி தான் அமைஞ்சிருக்குதுன்ட்டு விட்டு கொடுப்பவர் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை. கன்னி என்னைக்கு வந்து பர்ஃபெக்ஷனையும் ஆர்குமெண்ட்டையும் தவிர்க்கதோ நல்லா வந்து குடும்ப வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த காலகட்டம் தொழிலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கன்னி, பொருளாதாரத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கன்னி, வாழ்க்கைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கன்னி, தாய் தகப்பனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படும் கன்னி, அதே போல் நல்ல வந்து ஒரு பொருளாதார ஏற்றம், நல்ல வந்து சுக சௌகரியங்கள், வீடு வண்டி வாகன யோகம் என அனைத்தையும் தர வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சுப கிரகமான நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு வேலையை வந்து ஒரு 2-3 தடவை செய்ய வைப்பார். கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு, எதுவுமே வந்து சொல்லுவாங்கல்ல சும்மா ஒரு வாழா சுகுமாரின்னு, அந்த மாதிரி இந்த காலகட்டம் கஷ்டப்படுறவங்க தான் வந்து சோதனைகளையும் சவால்களையும் சந்திப்பவர்கள் தான் வந்து வாழ்வில் வெற்றி கொள்ள முடியும். அதனால் கன்னி இந்த காலகட்டம் அனைத்து விதமான செயல்களையும் சிறப்பாக திட்டமிட்டு தெளிவாக பயணிக்கும் பொழுது, செயல்படும் பொழுது நல்ல வந்து ஒரு பாக்கியங்களையும், நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும், நல்ல வந்து ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் அனைத்துலேயுமே, தொழிலில் மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றுப்புற சூழலிருந்து, உங்கள் உறவுகளிலிருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். கன்னி சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஏரம்ப கணபதியே நமக. இதை சொல்லும்பொழுது நல்ல உடல் ஆரோக்கியமும், சித்தி, நல்ல சிந்தனை தெளிவும், புத்தி கட் பண்ணிடுங்க. கன்னி வந்து இந்த வருடத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்து போவதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஏரம்ப கணபதையே நமக. இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு உத்வேகம், ஆற்றல், அருள் எல்லாமே கிடைச்சி தெளிவாக பயணிப்பீங்க, வெற்றியை காணுவீங்க. இந்த பீஜ மந்திரம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இதை கேட்ட உடனே வந்து கமெண்ட் செய்பவர்களுக்கு வாழ்வில் புதிய தொடக்கம் அப்படியே ஆரம்பமாகும் அந்த நிமிடமே அப்படின்னு சொல்லலாம். கன்னி வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மா காளிக்குடியில் இருக்கக்கூடிய அம்பாலை தான் வழிபடணும். அது சமயபுரத்துக்கு அருகில் இருக்குது. இந்த அம்பாலை வந்து நீங்கள் வழிபடுவது என்னைக்குன்னா, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, நம்மளுக்கு வந்து வியாழக்கிழமை வழிபடும் போது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை நேரம் கிடைக்கும் போது தாராளமாக வழிபடுங்க. சனிக்கிழமையிலும் வழிபடலாம். எலுமிச்சம்பழம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் தரக்கூடிய கன்னிக்கு நல்ல சொல்வாக்கு, செல்வாக்கு, பாக்கியங்கள் அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும். ஒரு அன்னதானம் பண்ணிடுங்க. உங்களுடைய பிறந்த கிழமைகளில் ஒரு 11 ரூபா, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, ஒரு இனிப்பு, எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்கும் பொழுது நிறைய வந்து ஒரு உடற்பயிற்சியையும், வாழ்வியல் செயல்பாடுகளில் உணவு பழக்க வழக்கத்தையும், கட்டுப்பாட்டையும் மேற்கொள்ளக்கூடிய கன்னி நல்லா வந்து ஒரு உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். ட்ராவல்ஸு, உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. பேக் பெயினுக்கு நிச்சயமாக கன்னிக்கு வரும். அதே போல் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை, கால் பாதங்கள், ஜாயின்ட்ஸ் பெயின், கால்சியம் குறைபாடு, டெய்லியும் வந்து டைஜஷன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருக்குதான் பார்க்கணும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாம் அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக பயணிப்பீங்க. அதே போல் அலோபதி மருத்துவம் உங்களுக்கு வந்து குறைத்து கொள்ளணும். ரொம்ப எமர்ஜென்சின்னா தான் இருக்கணும். மற்றபடி இலை தலைலாம் அரைச்சி குடித்து நல்லா வந்து நம்ம இயற்கை வைத்தியத்தை மேற்கொள்ளும் கன்னி ரொம்ப ஆரோக்கியத்தில் அதிரடி கலப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் அவங்க ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தடையை தான் எதிர்கொள்கிறாங்க. அதற்கு இந்த வழிபாடே வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னி வெற்றியின் பாதையில் ரொம்ப சிறப்பாக வந்து ரெட் கார்பெட் போட்டு பயணித்து கொண்டிருக்கிறது.
2026 கன்னிக்கான வருடம். உங்களுக்கு எல்லா வகையிலையுமே அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா வெற்றிக்களம் காணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் எல்லா வகையிலுமே கிடைக்கும். லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாமே வந்து லேசாக கிடைக்குமானா கஷ்டப்பட்டு உழைத்து உங்கள் உழைப்பு வந்து அதற்கு ஒரு அதிகப்படியான பலனை தரும். எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போட்டு வேர்வையை சிந்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான நன்மைகள் வெகு விரைவாக உங்கள் கைமேல் பலனாக கிடைக்கும். உழைப்பை போட்டு இங்கே சும்மா வரப்போகக்கூடிய காலம் இல்லை. கன்னி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.